சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு நிறுவப்பட்டுள்ள அண்ணல் அம்பேத்கர் உருவச் சிலையையும் திறந்து வைத்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர் செந்தில்குமார் வழங்கக்கூடிய தகவல்களை கேட்கலாம். செந்தில்குமார், தற்பொழுது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் அங்கு அண்ணல் அம்பேத்கர் உருவப்படத்திற்கு மலர் தூவக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். உடன் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். விவரங்கள் என்ன? அதாவது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தையும் இளையபெருமாள் நூற்றாண்டு நினைவரங்கம் திட்டத்தை துவக்கி வைக்கிறது உள்ளிட்ட இரண்டாவது நிகழ்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிதம்பரம் வந்தார். நேற்று இரவு வந்த தற்போது இந்த திட்டத்தை துவக்கி வைத்திருக்கிறார். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை துவக்கி வைத்த பிறகு அந்த இடத்திலிருந்து சிதம்பரம் நகரின் வழியாக வந்து மக்களின் வரவேற்பை பெற்றுக்கொண்டு அம்பேத்கர் சிலையை திறந்து வைத்தார். சிதம்பரம் வடக்கு மெயின்ரோடு பகுதியில் பேட்டை என்ற இடத்தில் இந்த அம்பேத்கர் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே இருந்த சிலை சமீபத்தில் சிலை பழுதடைந்தது என்று புதிதாக வெண்கல சிலை அமைக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டது. இந்த புதுப்பிக்கப்பட்ட சிலையைத்தான் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரும் சிதம்பரம் தொகுதி எம்பியுமான திருமாவளவன் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு அந்த சிலையை திறந்து வைத்திருக்கிறார். முழு வெண்கல சிலையை திறந்து வைத்து அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் அளித்த அன்பான வரவேற்பையும் பெற்றுக் கொண்டார். இந்த சிலை சிறப்பு நிகழ்ச்சியில சிலையை திறந்து வைத்த பிறகு சிலைக்கு அடியிலேயே அம்பேத்கரின் உருவப்படம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் கே. பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் தொகுதி எம்பியுமான திருமாவளவன், காட்டுமன்னார்கோவில் தொகுதி எம்எல்ஏ சிதனச்சந்திரன் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று அவர் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார்கள். அதுபோல அமைச்சர்கள், தமிழ்நாடு அமைச்சர்கள் திரு கே. நேரு, ஏவா வேலு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், கணேசன் உள்ளிட்ட அமைச்சர்களும் பங்கேற்றனர். இந்த சிலையை திறந்து வைத்த பிறகு திருமாவளவன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு சிறிய ஒரு அம்பேத்கர் சிலையை பரிசாக வழங்கினார். அதை முதலமைச்சர் பெற்றுக்கொண்டார். சிலை திறப்பு விழாவை முடிந்து அங்கிருந்த மக்களை பார்த்து கையசைத்து அவர்களின் அன்பான வரவேற்பை ஏற்றுக்கொண்டு பின்னர் காரில் ஏறி புறப்பட்டு தற்போது சென்று கொண்டிருக்கிறார். வழிநெடுகிலும் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. சாலையின் இரு புறங்களிலும் உள்ள மக்களை சந்தித்தவாறு முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது இளையபெருமாள் நூற்றாண்டு நினைவரங்கம் திறக்கப்பட உள்ள பகுதிக்கு செல்கிறார். அங்கு இளையபெருமாள் நூற்றாண்டு நினைவரத்தை திறந்து வைத்துவிட்டு பின்னர் உரையாற்றுகிறார். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.